அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்டாபே கிருஷ்ணா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப கிறிஸ்பியாகவும் சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பொட்டேட்டோ க்ராக்கெட்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வெளியில் கோல்டன் கிறிஸ்பி, உள்ளே சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் டீ டைமுக்கு செம்ம பர்ஃபெக்ட். மிக குறைந்த இன்க்ரீடியன்ஸ்லேயே வீட்டில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாபே கிருஷ்ணா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க இப்போது இந்த ப்ரிப்ரேஷனுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 5 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கோதுமை மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் மிளகுத்தூள். இதுதான் இதுக்கு தேவையானது பொருள். இப்போது இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். அது கூடவே 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அது கூட 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கணும். அது கூடவே இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும். அது கூட பெப்பர் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு எடுத்து வச்சுக்கணும். இப்போது இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போது இதை ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டுடுவோம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். இப்போது 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதை செய்யலாம் வாங்க. அதுக்கு 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக உருட்டி அதுக்கப்புறம் ஓவல் ஷேப்பாக இந்த மாதிரி பண்ணணும். நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை நான் தண்ணி ஆட் பண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை அதில் டிப் பண்ண போகிறேன். டிப் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் நல்லா டிப் பண்ணணும். டிப் பண்ணதுக்கப்புறம் இதை பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போது எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போது இதை செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுப்போம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை இது கூட ஆட் பண்ணிப்போம். இப்போ ஒன்றுத்தியாக இதில் ஆட் பண்ணிடுவோம். இப்போது இது நல்லா வேகட்டும். நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் இது நல்லா வேகணும். இப்போ இது ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விடுவோம். இது ரொம்ப சூப்பரான ரெசிபி. இப்போது இது பார்த்திங்கன்னா 2 பக்கமும் வெந்துடுச்சு. உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அவ்வளோதான். இப்போது இதை வெளியே எடுத்துருவோம். அவ்வளோதான். பொட்டேட்டோ க்ராக்கெட்ஸ் கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்டாபே கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.